ட்ரெண்டிங் தீவிரவாதி இந்த பையனுக்கு சினிமால நடிகன் ஆகணுங்கிறது ஆசை. அதனால சென்னைக்கு கிளம்பி வராரு. சென்னையில ஒரு நிகழ்ச்சியில நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் மாரி பேசி காமிக்கிறாரு. நடிகர் விஜய் சேதுபதி கிட்ட விஜய் சேதுபதி மாதிரியே பேசி காமிக்கிறாரு. நீ நல்லா பண்ற, தொடர்ந்து முயற்சி பண்ணு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. டெலிவரி வேலை பார்த்துக்கிட்டு சினிமால வாய்ப்பு தேடி அலையிறாரு. எங்கேயுமே இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் வளர்ந்துகிட்டு இருந்த டைம்ல தன்னுடைய அம்மா கிட்ட எனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்கறான். சுத்தி உள்ள சொந்தக்காரங்க எல்லாருமே இவனுக்கு வாங்கி கொடுக்காத, இவன் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவரை திட்டுறாங்க. பாதி வீடு கட்டிக்கிட்டு இருந்த நிலையிலும் தன்னுடைய அம்மா தன்னுடைய மகனுக்காக கேமரா வாங்குறதுக்காக நகையை கொடுக்கறாங்க. அவரும் கேமரா வாங்கி நிறைய வீடியோக்கள் போடுறாரு. சரியா வியூஸ் போகவே இல்ல. கொரோனா டைம்ல படிச்ச எல்லாருமே பாஸ் தான் அப்படின்னு சொன்ன முதலமைச்சரை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுறாரு. மிகப்பெரிய பாப்புலர் ஆகுறாரு. தன்னை நம்பி நகையை கொடுத்த அம்மாவுக்காக பாதியிலே கட்டிக்கிட்டு இருந்த வீட்டை முழுசா கட்டி முடிச்சாரு. இன்னைக்கு 6 மில்லியன் ஃபாலோவரோட சக்சஸ்ஃபுல் யூடியூபரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவங்க அம்மா வச்ச நம்பிக்கையும் இவரோட உழைப்பும் தான்.